கிணறு ஆழம் எவ்வளோன்னு தெரியுமா? முடவன்குளம், ராதாபுரம் ஒன்றியம். இந்த பகுதியில் மேற்கு கிழக்கு பாறை அமைப்பு, நிலத்தடி நீரோட்டமும் மேற்கு கிழக்கு. அதனால் இடத்தினுடைய வடகிழக்கில் இருந்து முதல் ஸ்கேன் 400 அடி ஆழத்துக்கு நடந்து கொண்டிருக்கிறது. முதல் ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் அடையாளம் இல்லை. இது ரெண்டாவது ஸ்கேன் 400 அடி ஆழத்துக்கு. இந்த ஸ்கேன் ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது தெற்கு நோக்கி 3வது ஸ்கேன். இரண்டாவது ஸ்கேன்லேயும் பாயிண்ட் எதுவும் அடையாளம் வரல. இது 3வது ஸ்கேன் 400 அடி ஆழம். இது 4வது ஸ்கேன். இடத்தினுடைய மத்தியிலிருந்து அங்கே ஒரு இப்போ டிரான்ஸ்போர்ட் கருவி தெற்க போயிட்டு அந்த டிரான்ஸ்போர்ட் கருவி பக்கம் ஒரு போர்வெல், ரொம்ப சுமாரான ஒரு போர்வெல் ஓடுது. அதில் இருந்து இது 4வது ஸ்கேனு வடக்கு நோக்கி. 3வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. அந்த 3வது ஸ்கேனோட கிழக்கு தெற்கு எல்லை முடியுது. வடக்கு நோக்கி இது 5வது ஸ்கேன் 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 4வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம், ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட்டு. இது வடக்கு நோக்கி 6வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு 400 அடி ஆழத்துக்கு. இதோட மத்தி, இடத்தினுடைய மத்தி வடக்கு பகுதி நிறைவு பெறுகிறது. 5வது ஸ்கேன்லேயும் ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட் அடையாளம். இடத்தினுடைய மேற்கு தெற்கு ஓரத்தில் இருந்து இது 7வது ஸ்கேன் 400 அடி ஆழத்துக்கு. இது வடக்கு நோக்கி இது 8வது ஸ்கேனு. 7வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம், 80 மீட்டர் ஆழத்தில் ஒரு பிரேக் காணப்படுகிறது. இது வடக்கு நோக்கி இது 9வது ஸ்கேன் 400 அடி ஆழம். 8வது ஸ்கேனில் பாயிண்ட்டு தான். இது வடக்கு நோக்கி 10வது ஸ்கேன். இந்த இடத்தோட இதனுடைய எல்லை முடியுது மேற்கு ஓரத்தில். இது மதியம் லஞ்ச் பிரேக் பிறகு இது வேறு ஒரு தோட்டம், அதே முடங்குளம் பகுதியில். அவங்க விரும்புகிற இடத்துல இருந்து இது முதல் ஸ்கேனு. இதுவும் 400 அடி ஆழத்துக்கு இந்த ஸ்கேன் நடக்குது. இது அவங்க விரும்புகிற இடத்துல தான். இது சிஸ்டமேட்டிக்காக பார்க்கல, அவங்க விரும்புகிற இடத்துல. இது 2வது ஸ்கேனு. முதல் ஸ்கேனில் ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கு. இது 3வது ஸ்கேன். இது இடத்தினுடைய வடகிழக்கு பகுதியிலேருந்து இது 3வது ஸ்கேன் ஆரம்பம் 400 அடி ஆழத்துக்கு. எல்லாமே கிளியராக. இது தெற்கு நோக்கி 4வது ஸ்கேன். தெற்கு நோக்கி இது 5வது ஸ்கேன். 4வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம், 5வது ஸ்கேன்லேயும் ஒரு பாயிண்ட் அடையாளம். முடவங்குளம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் ரொம்ப சுமாரான இது அடையாளம் வைக்கலை. 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இது ஒரு லேசாக ஈரம் தான், அடையாளம் வைக்கலை. இந்த 3வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கு, மிக நம்பகமான பாயிண்ட்டு. இது 4வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கு. 5வது ஸ்கேன்லேயும் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கு. 6வது ஸ்கேன் 3, அது ஈரம் தான் இருக்கும், அதனால் அடையாளம் வைக்கலை. இது 7வது ஸ்கேனு. இதில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. 8வது ஸ்கேன் அடையாளம் இல்லை. 9வது ஸ்கேன் அடையாளம் இல்லை. இந்த 10வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம் வருது. ஆனால் ஒரு ட்ரை போர் அதுக்கு நேரம் இருக்குது, கிணறு இருக்குது. இது இன்னொரு தோட்டத்தினுடைய முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் அடையாளம் இருக்குது. முதல் ஒரு ஸ்கேனு, ஒரு ரிப்போர்ட்டு, ஒரு பாயிண்ட் அடையாளம். இதில் அடையாளம் இல்லை 2வது ஸ்கேனில். 3வது ஸ்கேனில் ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட் அடையாளம். 4வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம் இருக்குது. 5வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. இந்த அடையாளம் தேர்வான பாயிண்ட் எல்லாமே அதிகப்படி 80 மீட்டர் ஆழம். அதாவது 260 அடி ஆழத்துக்குள்ளே ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். 60 அடி ஆழத்தில் இருந்து அதிகப்படி 260 அடி ஆழத்துக்குள்ளே ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். அவங்க 300 அடியாக 400 அடியாக 500 அடியாக ஸ்டோரேஜுக்காக போர்வெல் போட்டுக்கலாம்.